வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட குளங்களின் புனரமைப்பு பணிகளில் பல்வேறு மோசடிகளும் ஊழல்களும் இடம்பெற்றுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வவுனியா பெரிய தம்பனை குளத்தின் இன்றைய நிலைமை என்ன? இதுகுறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. 366 ஏக்கர் விவசாய காணிகளுக்கான நீர் வவுனியா பெரிய தம்பனை குளத்திலிருந்தே பெறப்படுகின்றது. வடக்கின் வசந்தம் திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட குளத்தின் புனரமைப்பு பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டு மற்றொரு ஒப்பந்த நிறுவனத்துக்கு அவை மாற்றப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இறுதியில் 4 கோடி ரூபாவுக்கு புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றதாகவும் அவற்றில் தமக்கு திருப்தி இல்லை எனவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒப்பந்த நிறுவனத்தின் மோசடியாலும் தரமற்ற புனரமைப்பு பணிகளினாலும் தாம் அதிருப்தி அடைந்துள்ளதாக பிரதேச விவசாயிகள் கூறுகின்றனர். குளக்கட்டு இப்படி உடைஞ்சிருக்கு. மற்றது இந்த கலைவாய்க்கால் 3 கிலோமீட்டர் வேலை செய்யணும். விவசாயம் எல்லாம் இந்த முறை ஒரு 300-400 ஏக்கர் கிட்ட அழிஞ்சு போச்சு. மேலும் திரும்ப விதைச்சு 2 தரம் 3 தரம் எல்லாம் விதைச்சிருக்கிறோம். இந்த குளத்தை வேலை செய்தும் ஒரு பிரயோசனம் இல்லாமல் தான் இருக்கு. எங்களுக்கு 366 ஏக்கரில் கிடச்சி 300 ஏக்கரும் அழிஞ்சோண்டே இருக்குது. கலைவாய்க்கால் பட்டி தந்தால் தான் ஒரு 3 கிலோமீட்டர் பட்டி தந்தால் தான் நாங்கள் 2 பான் தண்ணியையும் கண்ட்ரோல் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்குது. வடக்கின் வசந்தம் வேலை திட்டத்தில் 3360 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் 13 நீர்ப்பாசன திட்டங்களின் புனரமைப்புக்கு 630 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. எனினும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கான புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெற்றதா என்பதில் சந்தேகம் நிலவுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பெரிய தம்பனை குளக்கட்டு உடைப்பெடுக்கும் நிலையில் காணப்படுவதால் விவசாய நிலப்பகுதி மாத்திரமன்றி குடியிருப்புகளும் அபாய நிலையை நோக்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். செய்தும் பிரயோசனம் இல்லாமல் அரவாசியில விட்டுட்டு போயிடணும். என்ன செய்த என்ன தெரியாது. அப்ப நாங்கள் இந்த குளம் உடைச்சேன்டா நாங்கள் குடிமனையும் இல்லை, அதுவும் போச்சுது. வெள்ளாமை செய்யறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் செய்து இப்படி ஒரு இது இல்லாமல் இருக்கிறோம். ஆத்த ஒரு ஆழப்படுத்தி வடிவாங்களுக்கு இதாக கிளியரா செய்து தரது முழுக்க வயலுக்குள்ளால போய்கண்டே இருக்கு. குளக்கட்டும் 3 செய்தது இந்த அரிச்சிட்டு குளக்கட்டு அரிச்சு உடைஞ்சு போச்சுது. நாங்கள் இதா போயிடும் அழிஞ்சு இல்லாட்டி வெள்ளாமை இல்லை. இனிமே செய்யலாது குளம் போச்சுண்டா. குளத்தின் புனரமைப்பில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தமது கிராமத்தின் விவசாய குளம் உரிய முறையில் புனரமைக்கப்பட வேண்டும் என பிரதேச விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்.